வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து சப்மிட் அந்த எரர வந்து நம்ம எப்படி கிரேஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்றது? நம்ம சப்மிட் பண்ணும்போது எப்படி வந்து எரர வந்து ஹேண்டில் பண்றது? அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோலலாம் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, நம்ம ஸ்டேட்ட வந்து எப்படிலாம் வந்து என்ஹான்ஸ் பண்றது? அதாவது ஃபார்ம் ஸ்டேட் இருக்குல்ல. ஸோ நான் இப்ப சப்மிட் பண்ண போறேன். அதெல்லாம் வந்து எப்படி வந்து என்ஹான்ஸ் பண்றது? அப்படின்றத பார்த்தோம். இப்ப இதுக்கு அப்புறம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப இந்த ஹேண்டில் சப்மிட் இருக்குல்ல. ஸோ இந்த ஹேண்டில் சப்மிட்ட வந்து நம்ம ஏன் வந்து இதெல்லாம் வந்து எப்படி வந்து கிரேஸ்ஃபுல்லா எரர ஹேண்டில் பண்றது? நம்ம சப்மிட் பண்ணும்போது அத வந்துலாம் இப்ப இதுக்கு அப்புறம் வர வீடியோலலாம் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் வந்து எப்படி வந்து எரர வந்து ஹேண்டில் பண்றது அப்படின்றத பார்த்தரலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேண்டில் சப்மிட்ன்னு போட்டுட்டு நான் அதுக்குள்ள ஆன் சப்மிட்ட வந்து பாஸ் பண்ணியிருப்பேன். நெறைய பேருக்கு வந்து டவுட் வரலாம். ஆன் சப்மிட்ட வந்து டைரக்ட்டாவே பாஸ் பண்ணலாமே. அது இது நம்ம ஹேண்டில் சப்மிட்ட போட்டு அதுக்குள்ள ஆன் சப்மிட் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் இங்க இந்த வீடியோவும் கூட. ஸோ இந்த வீடியோல என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ஆன் சப்மிட்க்கு பக்கத்திலேயே இங்க வந்து ஆன் எரர்ன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன் எரர வந்து போட்டுடுறேன். ஸோ ஆன் எரர். ஸோ ஆன் எரர வந்து போட்டாச்சு. இப்ப இங்க வந்து நமக்கு கண்டிப்பா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும். ஸோ இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும். நம்ம அத என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல போய் அத டிஃபைன் பண்ணிக்கலாம். அத வந்து இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்க நம்ம சப்மிட் போட்டிருக்கோம்ல. ஸோ அது கீழயே வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா, கான்ஸ்ட் ஆன் எரர் இஸ் ஈக்குவல் டூ அப்படின்ற மாரி போட்டு, இது வந்து சாரி ஆரோ ஃபங்ஷனா இருக்கும். ஸோ ஆரோ ஃபங்ஷன்ல இங்கேருந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரர்ஸ் தான் நமக்கு வந்து வரும். ஸோ போட்டாச்சு. ஸோ போட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சோல் லாக்ல வந்துட்டு ஃபார்ம் எரர்ஸ் அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபார்ம் எரர்ஸ் அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரர்ஸ்ன்றத வந்து போட்டுடுறேன். ஸோ இங்க வந்து நமக்கு வந்து எரர் அடிக்குது. ஸோ என்ன எரர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்க வந்துட்டு ஓகே இந்த எரர்ஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டடா இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஓகே நம்ம கம்மா போட விட்டுட்டோம். ஸோ ஓகே. இப்ப குடுத்து நம்ம சேவ் பண்ணி ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடலாம். ஸோ எனக்கு எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சுருச்சு. ஸோ நான் இப்ப இந்த எரர் வந்து நான் இப்ப ஏதாவது குடுக்காம விட்டுட்டு நான் இப்ப சப்மிட் அழுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் குடுத்து நம்ம டெவலப்பர் டூல்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். குடுத்துட்டு நான் இங்க வந்து எனக்கு ரிக்வயர்ட் ஃபீல்ட்ஸ் எதுவும் வந்து இல்லாம நான் வந்து சப்மிட் அழுத்திறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்க என்டர் டிஃபரெண்ட் யூசர் நேம் அப்படின்னு வருதுல. இங்க ஃபார்ம் எரர்ஸ்ன்றது வரும். அதையும் வந்து நல்லா பாருங்க. நான் மத்த கன்சோல்லாம் வேணா கமெண்ட் பண்ணி வச்சுடுறேன். ஸோ இன்னுமே நமக்கு வந்து ஈஸியா புரியுன்றதுனால. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து கன்சோல வந்து ஓகே. இந்த கன்சோல் கமெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாரி இந்த கன்சோலையும் கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சப்மிட் பண்ணும்போது உள்ள டேட்டா வந்து ஓகே. அதையும் வந்து இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எரர்ஸ மட்டும் இப்போதைக்கு வச்சிருக்கேங்க. ஸோ வச்சுட்டு நான் இங்க வந்து ஒரே ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த நியூ ஐடி இது இமெயில் இருந்தா தான் நமக்கு இது எனேபிள் ஆகணுன்ற மாரி வச்சாச்சு. இப்ப நான் சப்மிட்ன்றத அழுத்துனேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஃபார்ம் எரர்ஸ்ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டேட் ஆஃப் பர்த்தும் வந்து ரிக்வயர்டு. ஸோ நான் அதையும் வந்து குடுக்கல. அதே மாரி யூசர் நேம்லயும் வந்து குடுக்கல. இங்க 2மே எரர்ஸும் வரும். நமக்கு கன்சோல்ல ஏதாவது வேணும் அப்படின்னா, நம்ம இதையும் வந்து பார்த்துக்கலாம். என்னென்ன எரர்ஸ்லாம் வந்து நம்ம குடுக்காம விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாரி தான் வந்து கிரேஸ்ஃபுல்லா வந்து நம்ம எரர்ஸ வந்து ஹேண்டில் பண்ணணும். நம்ம டெவலப்பருக்கும் அது வந்து தெரியணும். அதே மாரி ஆஸ் வெல் அஸ் யுஐல நம்ம ஷோ பண்றோம் அப்படின்னா, நம்ம அதுக்கேத்த மாரி வந்து பிரிப்பேர் ஆகியும் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.